இருக்கிறதுலே ரொம்ப பாவப்பட்ட இன்ஜினியரிங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதோட பாவமான ஒரு இன்ஜினியரிங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். இந்த 2 இன்ஜினியர்ஸ்க்கும் ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. என்னன்னு சொல்லி ஃபுல்லா இன் டெப்த்தா உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். மறக்காம வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஸோ பெங்களூர் லொகேஷன்ல இருக்கிற குவிஸ்ட் குளோபல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களோட மேஜர் டொமைனே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றது. அரவுண்ட் 25,000 எக்ஸ்ட்ராடினரி எம்ப்ளாயீஸ் கிட்ட வேலை செய்கிறாங்க. 21,000 to 22,000 இப்போ 22,000 ஆயிடுச்சு. ஸோ இது 25 இயர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பெனி. இதில் வந்து கீ ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஇ பிடெக் டிகிரி மெக்கானிக்கல் ஏரோநாட்டிக்கல் ஆர் எனி ரிலவெண்ட் ஃபீல்டில் நீங்கள் முடிச்சுக்கணும். பேசிக்காக மெக்கானிக்கல் ஆர் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஆர் இன் எனி ரிலேட்டட் ஃபீல்டில் நீங்கள் முடிச்சிருந்தா மோர் தென் எனஃப். உங்களோட பேசிக் நாலேஜ் ஆஃப் மெக்கானிக்கல் அண்ட் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இருக்கணும். ஈகர்னஸ் டு லேர்ன் அடாப்ட் டு நியூ டெக்னாலஜி அண்ட் மெத்தடாலஜி, அதாவது புதுசாக வர டெக்னாலஜி அண்ட் மெத்தடாலஜியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு ஆளாக இருக்கணும். நல்ல ஒரு அகாடமிக் ரெக்கார்டு இருக்கணும். எவ்வளோ அகாடமிக் ரெக்கார்டு இருக்கணும்னு சொல்லி கொடுக்கல, ஆனால் நல்ல ஒரு அகாடமிக் ரெக்கார்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குட் வெர்பல் அண்ட் ரிட்டன் இங்கிலீஷ் ஸ்கில் இருக்கணும். குட் டீம் ஒர்க் எபிலிட்டி, அதாவது உங்கள் டீமில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரோடையும் சேர்ந்து நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருக்கணும். இதுதான் வந்து இந்த கம்பெனியோட கீ ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ஒரு எம்ப்ளாயாக இந்த கம்பெனியில் வேலை செய்ய மச்ச உங்களுக்கு என்னென்ன அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, குரூப் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடச்சிரும். குரூப் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ், அதாவது மெடிக்கல் இன்சூரன்ஸ் வர டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் வர. மெடிக்கல் இன்சூரன்ஸ்னால் உங்களையும் உங்கள் ஃபேமிலியும் கவர் பண்ணுறது வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 5 லேக்கோ 10 லேக் ருபீஸில் உங்கள் ஃபேமிலியில் எந்த ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது, ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லை ஒரு சின்ன அட்மிட் ஆகணும், அது மாதிரி டைமில் வரது வந்து குரூப் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குரூப் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்னால் உங்களோட கம்பெனியில் தவறுதலாக நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்பெனிலேருந்து ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் குரூப் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இந்த 2 இன்சூரன்ஸும் கவரேஜ். குரூப் பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவரேஜ், அதாவது ஆக்சிடென்ட் மூலியமாக நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்னா குரூப் பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவரேஜ். அதுக்கப்புறம் சாஃப்ட் லோன் சேலரி அண்ட் சேலரி அட்வான்ஸ், அதாவது எம்ப்ளாயீஸ்க்கு வந்து லோன் தராங்க. அதாவது ஒரு 50,000 1 லட்சமோ 2 லட்சமோ அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதை ஃப்ரீயாக ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கிற மாதிரி, இல்லை இன்ட்ரெஸ்ட் 0% கூட லோன் கொடுப்பாங்க. சேலரி அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதாவது வந்து நீங்கள் வீட்டிலேருந்து ஏறி வண்டியில் ஏறி வந்து கம்பெனியில் இறங்குற வரைக்கும் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டேஷன். நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா ரெஃபரன்ஸ் போனஸ், சைல்டு கேர் ரீஇம்பர்ஸ்மெண்ட், அதாவது குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுகளுக்கு இவங்க கொடுக்குறாங்க. லேர்னிங் பிளாட்ஃபார்ம், சர்வீஸ் மைல்ஸ்டோன் அண்ட் ஆனிவர்சரி அண்ட் கார் லீஸ் சப்போர்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு இன்ஜினியரிங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அது முடிச்சவங்களுக்கு ட்ரெயினி இன்ஜினியர்